அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. வக்ர சனியின் ருத்ர தாண்டவத்தால் கும்பராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அலட்சியம் வேண்டாம், கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியில் சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக பெற்றிருக்கிறார். இது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஜென்மராசியில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பு மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஜென்ம சனியினுடைய வீரியம் குறைவது என்பது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மனதில் குழப்பங்கள் அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு. எதையும் துணிந்து செய்ய நல்ல பல திட்டங்களை செயல்முறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. மனதில் நீடித்து வந்த குழப்பங்கள் மற்றும் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சீராகும். தாமாக நடக்க போகும் நல்லவையாக இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்த்தபடி நீடித்து வந்த போட்டிகள் பொறாமைகள் அனைத்தும் விலகும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற செயல்பட்டு வந்த போட்டிகள் வெகுவளவில் குறைய போகிறது. சனி பகவான் வலுவாக வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும். எனவே தொழில் வியாபாரத்திலும் விளைச்சல் அதிகரித்தாலும் கோடீஸ்வர யோகத்தை நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது சனி பகவான் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக இருப்பவர் தான் சனி பகவான். அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் அதே சமயம் 5, 9, 10 ஆகிய இடங்களிலும் நடுநிலையான பலனை தருவார். ஆனால் அதே வேளையில் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது சற்று கடுபடியான பல நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலையும் பல்வேறு வகையான சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அதில் ஒரு இடமான ஜென்ம சனியில் 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு பணிகளில் இருந்த தொய்வுகள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக அவருடைய சிறப்பு பார்வை 3, 7, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் பதிவதால் எந்த பணியையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் சப்தம பார்வை பதிவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இனிமையாக கைகூடுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜென்மசனியின் ஆதிக்கத்தினால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்த கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாகவும் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது. எனவே பண பற்றாக்குறை, நிதி சார்ந்த நெருக்கடிகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எதில் முதலீடு செய்தால் சிறப்பாக இருக்கும், அதிக லாபம் தரக்கூடிய முதலீடுகளை தவிர்க்கக்கூடிய எண்ணம் போன்ற அனைத்துமே மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குழப்பங்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். குரு பகவானும் சாதகமாக இருப்பதால் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளையும் வீண் பணிகளையும் சுமந்து வந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உத்தியோக ரீதியாக உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்காலிகமாக பிரிந்த சூழ்நிலையில் மீண்டும் குடும்பத்தில் இணைந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியான பணிகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இரவு பகல் பாராமல் உழைத்த உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரம்
பரிகாரமும் சிறப்பான முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல உத்தியோக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வக்ரச்சனியின் ருத்ர தாண்டவத்தால் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஜென்ம சனி சஞ்சார காலகட்டத்தில் வக்ரம் என்பது நிச்சயமாக தொழில்துறையில் கோடீஸ்வர யோகத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியும் பல்வேறு வகையில நீடித்து வந்த போட்டிகள் பொறாமைகள் தாமாகவே விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. எனவே தொழில் விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய முதலீடுகள் போன்றவற்றை திட்டமிட்டு சிறப்பான முறையில் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அவை அனைத்திலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் தொழிலாளர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான அசுர வளர்ச்சி இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் மனநிறைவு ஏற்படக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் உண்டு. பண ரீதியான தட்டுப்பாடுகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் கிடைக்கிறது. நிறைய செலவுகளும் கலைத்துறையில் சுப விரயங்களாகவும் பிரம்மாண்ட படைப்புகளாகவும் மாறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு மிக பெரிய அளவில் அரசியல் துறையில் அற்புதமான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும். உட்கட்சி பூசல்கள் சரியாக கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. மாணவர்களின் கல்வியில் இருந்த பாதிப்புகள் முற்றிலும் விலகுகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் சாதகமாக வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சனியின் வக்ர பயிற்சியும் சாதகமாக அமைவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு மிக சாதகமாக பல கிரக நிலைகள் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனியும் வக்ரகதியில் திரும்பியிருப்பது நிச்சயமாக பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் கைகூடும். உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். வீண் விரைய செலவுகள் குறைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை வக்ரம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார்.